வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு காம்பினேஷனாக இஞ்சி சட்னி செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு தோசைக்கு இஞ்சி சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு தோசைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. முழு பயிறு 1 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இட்லி அரிசி இல்லாட்டி பச்சரிசியும் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. இந்த 3ஐயும் ஒட்டுக்கா ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. 2 டைம் கழுவி எடுத்துகிட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஓவர் நைட் நான் ஊற வச்சுருந்தேன். இல்லாட்டி நீ பகல் ஊற வச்சிங்கன்னா ஒரு 6 to 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ நல்லா ஊதிங்க மாவு நைஸாக அரையும். இது அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிறேங்க. அது குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க காரத்துக்கு. அதை போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் மணமாக இருக்குது, போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்குங்க. அது கூட நம்ம ஊற வச்சுக்கோம் இல்லைங்களா பாசிப்பயிறு, அது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு இல்லை 2 கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. முதல்ல குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோணும். அப்புறம் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம மசிஞ்சிருங்க. அது கூட மீதி இருக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. எல்லா பருப்பையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அதுலேயே மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிடலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பருவம் அரைங்க. அப்படியே நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு ரொம்பவே நல்லதுங்க. ப்ரோட்டீன்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். அதைய பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவே கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது. நம்ம இந்தளவுக்கு ஊற்றுறளவுக்கு எடுத்துக்கலாங்க. அப்போ நல்லாயிருக்கும். சரிங்க, இதை அரைச்சி எடுத்துட்டோம். இது பிடிக்கணுங்கிறது இல்லைங்க. இப்போயே தோசை ஊற்றிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டுங்க. நம்ம இதுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க. இஞ்சி சட்னி. பாருங்கள், இஞ்சி சட்னி செய்யறதுக்கு நான் வடச்சட்டி அடுப்பு வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 2ஐயும் போட்டு வதக்கி விடலாங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டு. பாருங்கள், அதே எண்ணெயில் 1/2 கப்பு இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. இந்தளவு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் நல்லா வதங்கி வருங்க. அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி எண்ணெயிலே நல்லா வதங்கினாத்தேங்க அதுக்கு காரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் போகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துச்சுங்க. அடுத்தது ஒரு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கலருக்காக. காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கூடவே சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், எல்லா சாமானும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி, வரமிளகாய், புளியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், எல்லா சாமானும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். அது கூட சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடல. பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லேசாக கொஞ்சம் பருவன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிக்கிறதுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிச்சுங்க. 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிச்சு. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், சட்னியை கொட்டிடலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து கொட்டிக்கிறோம். இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து தோசை ஊற்றிக்கலாம். நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. பாருங்கள், தோசை ஊற்றிக்கலாம்.
இந்த தோசைக்கு வந்துங்க நெய் விட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெய் விடுறேன், நீங்கள் நெய் இருந்தால் நெய் விட்டுக்குங்க. இந்த தோசை மேலேங்க நீ பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கேரட் எல்லாம் துருவியும் கூட போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி போடல, நீங்கள் போடணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் வெந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை வந்துங்க ரொம்ப முறுமுறை எடுக்கக்கூடாதுங்க, போட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கணுங்க, அப்போ நல்லாயிருக்கு. பாருங்கள் திருப்பி போட்டு வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு சத்தான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அது காம்பினேஷனாக வந்து இஞ்சி சட்னி வச்சுருக்கேனுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.